ஸ்கேல்ப் சொரியாசிஸ், ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு, சொரியாசிஸ். இது ரெண்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது ரெண்டுக்குரிய சிகிச்சையை வந்து எப்படி நம்ம டேண்ட்ரஃப் தான் இருக்கும். ஆனால் கூகுள் பண்ணி பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு சொரியாசிஸ்னு பயப்படுறவங்களும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, டேண்ட்ரஃப்னு சொல்லி ஏதாவது ஷாம்பு அந்த மாதிரி ஆயில் வாங்கி போட்டுட்டு உடல் முழுவதும் சொரியாசிஸை பரவ வைக்க செய்வாங்க. ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது என்ன, முடிக்கு கண்ட கண்ட ப்ராடக்ட்ஸை வந்து போடுறது, யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில வந்து அதிக தேவையில்லாத உப்புக்கள் இருக்குது. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஸ்கேல்ப் சொரியாசிஸ், ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு, சொரியாசிஸ். இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இது ரெண்டுக்குரிய சிகிச்சையை வந்து எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் டேண்ட்ரஃப் தான் இருக்கும். ஆனால் கூகுள் பண்ணி பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு சொரியாசிஸ்னு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, டேண்ட்ரஃப்னு சொல்லி ஏதாவது ஷாம்பு அந்த மாதிரி ஆயில் வாங்கி போட்டுட்டு உடல் முழுவதும் சொரியாசிஸை பரவ வைக்க செய்வாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் காணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தோல் இருக்கு, இந்த தோல் வந்து இப்படியே இருக்கிறதுல எபிடர்மல் லேயர், இது என்ன செய்யுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ஷெட் ஆகும். ஒரு 28 நாட்களுக்கு ஸ்லோவாக போயிட்டு அடுத்து மேலே புது தோல் வரும். ஆனால் அது நம்ம பார்வைக்கு தெரியாது. ஏன்னா நடக்கக்கூடியது எப்படி நடக்குது, ஸ்லோ ப்ராசஸாக நடக்கிறனால நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகிறது நிறைய காரணம். டென்ஷன், போதுமான சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறது, வேர்க்கால் அந்த ஸ்கால்ப் போகக்கூடிய ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்குது, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, ரொம்ப வந்து முடிக்கு கண்ட கண்ட ப்ராடக்ட்ஸை வந்து போடுறது, நிறைய ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் வந்து அதிக தேவையில்லாத உப்புக்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கால்ப்பை வந்து ட்ரை பண்ணிடும். ஸோ ட்ரை பண்ணி எதை உண்டு பண்ணும் அப்படின்னா, டேண்ட்ரஃபை உண்டு பண்ணும். நம்ம உடம்பு பாடி மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணும்னா டேண்ட்ரஃப் வந்து ஏற்படும். இதுதான் வந்து டேண்ட்ரஃப். சொரியாசிஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேற ஒரு விஷயம். இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை என்ன பண்ணும்னா, நம்மோட அந்த தலையில் இருக்கக்கூடிய ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய அந்த எபிடர்மல் ஸ்கின் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ டேமேஜ் பண்ணி பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன அப்படின்னா, தோல் வந்து நிறையா வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து ஷெட் அவுட் ஆகுது. ஸோ இந்த டேண்ட்ரஃப்ல வந்து எப்படின்னா பொடி பொடியாக வந்து இருக்கும். ஆனால் இந்த சொரியாசிஸ்ல வந்து கொஞ்சம் செதில்கள், பக்குகள், காது பின்னாடி இதெல்லாம் வந்து வரும். அதுதான் வந்து சொரியாசிஸ்ல இருக்கும். பட் ரெண்டுலையுமே ஸ்கின் ஷெட் ஆகி ஒரு டெட் செல்ஸ் வளர்றப்ப என்ன ஆகும்னா, நார்மலாகவே ஒரு குப்பை இருந்ததுன்னா என்ன பண்ணும், அதில் போய் கொசு மொய்க்கும், புழுக்கள் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் மெலசீஷியா ஃபர்ஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து போய் இது பண்ணி அதை ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஏற்படுத்தும். இதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்சைட் குறையும், திரும்ப திரும்ப வரும். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துட்டோம். அப்போ டேண்ட்ரஃப்குரிய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இங்கே ஸ்கின் ட்ரைனஸ் தான் மெயின் காசு. அப்போ என்ன அப்படின்னா, அந்த ட்ரைனஸை தவிர்க்கும் வகையில் ஆயில்ஸ் வந்து போடணும், ஏதாவது ஒன்று போடணும். ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட்லேயோ இன்னைக்கு நிலவரப்படி என்ன அப்படின்னா, டேண்ட்ரஃபா இல்லை பொதுவாக பியூட்டி பார்லர் போனாலும் சரி, மருத்துவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயில்லாம் போடாதீங்க, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஆயில் போடாதீங்க அப்படின்னு. ஸோ ஆயில் போடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஆயில் வச்சுட்டு இந்த டேண்ட்ரஃபும் சேர்ந்து அப்படியே விடுறது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு தலை குளிக்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது, 15 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறது, அப்படி பழக்கம் இருக்கு.
டெய்லி தலை குளிச்சோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சோம்னா பரவாயில்ல. ஸோ இப்படி தள்ளி தள்ளி குளிக்கிறப்ப இந்த ஆயிலும் அந்த டெட் ஸ்கின் செல்ஸும் சேர்ந்துட்டு ஒரு அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஆயில் மருத்துவரின் இதுல வந்து ஆயில் யூஸ் பண்ணோம்னா வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஆயில் வைக்கணுமே தவிர தொடர்ந்து வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க அதுக்கடுத்து ஹேர் ஆயில்னா தேங்காய் எண்ணெயோ இல்லை வேற எதுனா நிறைய வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 3 ட்ராப் விட்டு கீழே முடிக்கி வச்சிடணும். ஏன்னா நார்மலாவே நம்ம ஸ்கால்ப்ல வந்து சீபம் செக்ரீஷன் இருக்கும். இயற்கையாவே அந்த முடியோட வேர்க்கால்களுக்கு வந்து எண்ணெய் பசை கொடுக்கும். அதனால எண்ணெய் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோரியாசிஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, நமது பாரம்பரிய மருத்துவத்துல நிறைய மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இருக்கு. ஸோ பொடுதலை சேர்ந்த தைலம் இருக்கு, வெண்மிளகு சேர்ந்த தைலம் இருக்கு, வெட்பாலை போன்றவை சேர்ந்த தைலங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கால்ப்புக்கு எது பெட்டரோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் அதிகமாக ஷெட்டிங் ஆகிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் சோரியாசிஸ் இருப்பவர்கள் கண்டிப்பாக இன்டர்னல் மெடிசன், டயட்டு, லைஃப் ஸ்டைல் என்னது தேவையில்லாத துரித உணவுகள் அப்புறம் இரவு நேரத்தில் விழிச்சிருக்குது இது பண்ணாதான் கம்ப்ளீட்டாக நமக்கு அது ரிவர்ஸ் ஆகும். அது இல்லைன்னா சப்சைட் ஆகும். அடுத்து காது பின்னாடி வரும், கைகளில் வரும், கால்களில் வரும், இப்படி பரவிக்கிட்டே தான் போகும். ஸோ அதனால என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கு அதற்கு தகுந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் ரெண்டுக்குமே பேசிக்காக எடுக்க ஒரு ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை தைலம் அப்படின்னு இருக்கு. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சின்ன இலை இருக்கும், ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு பூ பூக்கும். இந்த இலைகளை வந்து பறிச்சுக்கணும். பறிச்சுட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஒரு 500 எம்எல்னா இந்த பொடுதலை இலையை வந்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா காய்ச்சணும். காய்ச்சிறப்ப அந்த எண்ணெய் வந்து அந்த இலைகள் வந்து காய்ந்து ஒரு சருகு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 500 எம்எல்க்கு 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் தான், மற்ற எது இருக்கக்கூடாது. கருப்பு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் அதில் போடணும். அதாவது இது எண்ணெய் ப்ரிப்பேர் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அதை அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு அதில் இதை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணோம்னா இது டேண்ட்ரஃப்க்கும் கேட்கும், சோரியாசிஸ்க்கும் கேட்கும். பட் இது தற்காலிகமான டாபிக்கல் அப்ளிகேஷன் தான். டேண்ட்ரஃப்க்கு நல்லாவே கேட்கும். என்ன காரணம், கஸ்தூரி மஞ்சள் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். கஸ்தூரி மஞ்சள் போடுறோமே எனக்கு முடி வளராதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ ஒயிட் பெப்பர் வந்து போடுறோம். ஸோ ஒயிட் பெப்பரும் தாபிதத்தை குறைக்கும். நம்ம அதுக்கப்புறம் சொன்ன பார்த்தீங்களா இந்த மெலசீஷியா ஃபர்ஃபர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. ஏன்னா இந்த பொடுகு இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உதிரும், ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும், ஐப்ரோஸ்ல எல்லாம் வரும். ஸோ அப்போ இது முகம், நெற்றி எல்லா இடத்துலையும் தடவலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெண்மிளகுக்கு இருக்கு. ஸோ இதை டேண்ட்ரஃப் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், சொரியாசிஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக அது ரிவர்ஸ் ஆகணும்னா உரிய சிகிச்சை எடுக்கிறது தான் சிறப்பு. சொரியாசிஸ்க்கு லைஃப் லாங் ஃபுல்லாக மெடிசன் எடுக்கணுமா? ஏன்னா நிறைய கூகுள் பண்ணுறோம், இல்லைப்பா இது இருக்குது லைஃப் லாங்காக நீ மெடிசன் எடுத்து தான் ஆகணும், அடுத்து நீ ஸ்டீராய்டு எடுத்து தான் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. உரிய உணவு முறை லைஃப் ஸ்டைலை இது பண்ணோன்னா நம்ம மெடிசன்ஸ்லேருந்தும் வந்துட்டு நம்ம சொரியாசிஸ் இல்லாமலும் வாழ முடியும். நன்றி.